கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். எபேசியர் 1:17-18 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு அளிக்கிறாவே தர வேண்டும். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாகிய நம்பிக்கை. தேவன் நம்மை அழைத்ததினால் நமக்கு என்ன? அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் என்ன ஊழியர்கள் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட போது தன்னுடைய குமாரனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீங்கள் யாரோடு ஐக்கியமாக இருக்கிறீங்க? ஒரு அந்த என்னோடு அல்ல, ஒரு தலை சிறந்த ஒரு போதகரோடு அல்ல. பிரியமானவர்களே, இந்த போதகர்களுக்கெல்லாம் பெரும் போதகர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீர்கள். இந்த ஐக்கியத்தை கொடுத்தது அவர்தான். இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? சகல பரிபூரணம் அவருக்குள் வாசமாக இருக்கிறது என்று நாம் கொலோசியர் 1 வாசிக்கிறோம். சகல பரிபூரணம் அவருக்குள்ள இருக்கிறது. அப்படி நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் சீயோனில் இருக்கிறீர்கள். அதை குறித்து நான் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்களோ அவன் புதிய ஏற்பாட்டு விசுவாசி, மெல்கிஸ்தேக்கின் முறைமையின்படி ஊழியக்காரன். அவன் ஒரு தகப்பனுடைய ஒரு பிள்ளை. அவன் சாதாரண ஆள் அல்ல, அவன் பரிசுத்தவான், அவன் பாவி அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவன் பரிபூர்ணப்பட்டவன். கரதிரை பிழை ஏதும் இல்லாதபடி கல்வாரி இரத்தத்தினாலே அவன் மீட்கப்பட்டவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கின்ற பொழுது என்ன சொல்கிறான்? 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்றியும் தொடக்கூடியதும் இருதமான மலையிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்கள் வார்த்தையை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகில் மலையை தொட்டால் அது கல்லறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தீர்கள். அது பழைய ஏற்பாட்டு உபதேசத்தை ஒழிக்கிறார், நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கிறார். அங்கே வரல, அதை விட்டுட்டீங்க, அதிலிருந்து வேற வெளியே வர்றீங்க. அதாவது அந்த பழைய ஏற்பாட்டை வச்சுக்கிட்டு அப்படி கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அது நம்ம கட்டுப்படுத்துறதுல அருமையானவர்களே. நீங்கள் கிறிஸ்து என்ற வேறொருக்கு சொந்தம். வருங்காலத்தில் மிக தெளிவாக உங்களோடு நான் பேச போகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னால் நீங்கள் ஊழியர்கள், நீங்கள் தேவனை உடையவர்கள், நீங்கள் அந்நியர் அல்ல, பரதேசி அல்ல, தேவனை உடையவர்கள். தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாக இருக்கிறார். அதான் ஆண்டு சொன்னால் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி புது உடன்படிக்கையில் கிடைச்ச ஒரு பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அவருக்குள் தேவநீதியாகும்படிக்கு பாவமறியாதவரை நம்ம பாவமாக்கினார். அதாவது இயேசுவின் சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிற மனிதன் நீதி செய்யாமலே நீதிமானாகிறான், பரிசுத்தமாய் வாழாமலே பரிசுத்தமாகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே தான் 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள வரும்போது, அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருக்குள்ள வரும்பொழுது அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போன. எது ஒளிஞ்சு போச்சு? பழையவைகள் ஒளிந்து போன. உள்ளம் புதுசா இருக்குது. இவன் பிரச்சனை மனசை மாற்றணும், சரீரத்தின் செயல்பாட மாற்றணும். இந்த உள்ளத்தையும் மனசுக்கும் இந்த வசனத்தை கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படின்னா சரீரம் தானாகவே இயங்கும். மனசும் உள்ளம் ஆவியும் ஆத்துமாவும் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி தெளிவடையுமானா சரி, பாவங்கிற பிரச்சனைக்கு இடமே இல்லை, கோபங்கிற பிரச்சனைக்கு இடமே இல்லை. ஏன் குடும்பத்தில் பிரச்சனை? பாவம். ஏன் குடும்பத்தில் குழப்பங்கள்? பாவம். அதை பற்றி பேசி வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் பேச வேண்டியது தேவனுடைய ஜீவனை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜீவன் உள்ள போக போக ஜீவனின் வல்லமை மரணத்தின் வல்லமையை விழுங்கிவிடும், அதை மேற்கொண்டு விடும். அதுதான் பார்க்குறோம். சார், இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? நியாயப்பிரமாணத்துக்களே இல்லை. அன்றைக்கு பிரச்சனையே என்ன? யூதர்களுக்கும் இயேசுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, யூதர்கள் வேதமே வழி, வேதமே சத்தியம், வேதமே வெளிச்சம், பிரமாணத்தின்படி தான் சொல்லணும். பாவத்தை மன்னிக்கணுமா ஆடு கொண்டாடணும், மாடு கொண்டாடணும். ஏசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே வெளிச்சம். பாவத்தை மன்னிக்கணும்னா ஏசு இலவசமாக பாவத்தை மன்னிச்சிட்டார். திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க, மகனே இவன் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு. பாவம் வயிற்றில் அடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா நான் இந்த மனுஷன் தான், இவன் பாவம் பண்ணா தான் இவனுக்கு ஆடு கிடைக்கும், மாடு கிடைக்கும், பலி கிடைக்கும். ஏசு இலகுவான முறையில் பாவத்தை மன்னிச்சிட்டார். உடனே சொல்லலாம், மகிழ்வர் யார்? பாவத்தை மன்னிக்கிறது இவர் யார்? தச்சர் மகன் என் பொழப்பில் கை வைக்கிறாரு. அது மாத்திரமில்ல, கோயிலுக்கு வந்தால் நிறைய காசு கிடைக்கும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஜெபம் பண்ற விதமாவது நீ அஞ்ஞானியை போல ஜெபம் பண்ணாதுன்ட்டார். அப்போ அஞ்ஞானின்னு சொன்னது இயேசுனாது வேத பாரகங்களும் பரிசேதம் சொன்னார். புரஜாதி மத்தியில் அவர் பிரசங்கம் பண்ணல, அவர் யூதர்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணுறார். நீ அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ணாதீங்க, இந்த வேத பாரக பரிசேத போல அது நீண்ட ஜெபம், அந்த கதற ஜெபம், அதுக்காக கதறுவோம், இதற்காக கதறுவோம், ஒன்றும் கதற வேண்டியதில்லை. உட்கார்ந்து கதறி ஒப்பாரி வைக்கிறது இல்லை. அஞ்ஞானி ஜெபம், ஒரு நீண்ட ஜெபம், கதருக்கு உபவாசம் போட்டு பட்டினி போட்டு, அதை ஒன்றும் இல்லை. அருமையானவர்களே, நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதம், உங்க தகப்பங்கிட்ட உங்க வீட்டு கதவை சாத்திக்கிட்டு, ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்க தகப்பங்கிட்ட கேட்க சொன்னார். இப்போ அதுவும் போச்சு. ஏன்னா ஜெபம் பண்ணும்போது கோயிலுக்கு வந்தா வேதம் சொல்லுது, பழைய ஏற்பாடு சொல்லுது, நீ கோயிலுக்கு வரும்போது வெறுங்கையோடு வரக்கூடாது, கையில கொண்டு வரணும், அவர் கையில தன் திராணிக்கு தக்கதாக கொண்டு வரணும். ஆகையினாலே இப்ப இயேசு என்ன சொல்றாரு? அந்தரங்கத்திலே ஜெபம் பண்ணினார்.
அப்ப ஜெபம் பண்ணும்போது ஐயோ அங்கே பலி போனா ஆடும் போச்சு மாடும் போச்சு, இவன் காணிக்கையும் போச்சு. மரியாளின் மகன் இயேசுவை கல்லெறிஞ்சு கொள்ளுங்கடா எல்லாம் தூண்டி விட்டாங்க. இவர் புத்தனையே வித்தியாசமா இருக்குது. அது கொடுக்க வேண்டாம், இது செய்ய வேண்டாம், அதை பண்ண வேண்டாம், இதை பண்ண வேண்டாம், என்ன விசுவாசித்தா போதுங்கிறார். அழிந்து போகிற போஜனத்துக்காக நித்திய ஜீவன் வரை நிலைநிற்கிற போஜன கிரி நடப்பீர்கள் மனுஷகுமாரன் தருவான், அதை பிதாவாய் தேவன் கொடுத்திருக்கிறார். இவர்கள் என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேண்டாம், அவர் அனுப்பின இயேசு விசுவாசிப்பது நித்திய ஜீவன். இப்ப பிதா அனுப்பின என்ன வேத்துக்கிட்டா? நான் தான் அந்த உலகத்தை உண்டாக்குறவர், மோசே உண்டாக்குனவர், பிரமாணத்தை கொடுத்தவர். இப்ப கொடுத்தவரே வந்தாச்சு. வந்த பிறகு எனக்கு அந்த இடம், எனக்கு இந்த நாற்காலி, எனக்கு அந்த சீட்டு. ஒருத்தர் இயேசு விட்ட 2 சீசர் கேட்டாங்க, எனக்கு வலது பக்கத்துல ஒருத்தரும் இடது பக்கத்துல போய் இடம், வலது பக்கத்துல ஒருத்தருக்கும் இடது பக்கத்துல ஒரு இடம் வேணுமா? டே அப்பா, இடத்துல தான் குறி காக்கிறாங்க. உன் பக்கத்துல வலது பக்கம் இடது பக்கம். எங்க வலது பக்கமா இடது பக்கமா இல்ல, அந்த இடத்தை உண்டாக்குன இயேசுவே உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள். தேவனுடைய பிள்ளை ஆனால் தேவனுடைய ஊழியர். இயேசுவே உங்களுக்குள் வாசம் பண்ற. இயேசு முக்கியமா, இடம் முக்கியமா, பொண்ணு முக்கியமா, பொண்ணை உண்டாக்குன இயேசு முக்கியமா? இயேசு உள்ள இருந்தால் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவி உள்ள இருக்கிறார். பொண்ணு வந்துவிடும், வெள்ளியும் வந்துவிடும், ஆஸ்தியும் வந்துவிடும், ஐஸ்வர்யம் வந்துவிடும். அதைத்தான் சொல்லுற சங்கீதம் 112 ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே இருக்கும், தரித்திரமும் குழப்பமும் இருக்கணும் பைபிள் சொல்லல. வீட்டுல இயேசுட்ட வந்தா தரித்திரமும் குழப்பமும் இல்ல, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீட்டுல இருக்கும். அது இல்லையே. அப்ப இல்லன்னா யாரை செக் பண்ணணும்? ஆண்டவரை போய் செக் பண்ணணுமா? நான் கத்தர், அவர் மாறாதவர். அப்ப பிரச்சனை என்ன? எல்லா வீட்லயும், என் வீட்லயும் நான் கேட்கிறேன், வாழ்க்கையில ஒண்ணு இல்லாம இருந்து பிச்சைக்கார கத்துக்கு போதுமா? கத்தர் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஞானத்தை கொடுக்கிறோம், உழைக்கிறோம், செய்யறோம். அதனால தான் கத்தர் மேல் கொண்ட அன்பினாலே சிறிய ஒரு வருமானத்தை கொண்டு இந்த மக்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கணும் சொல்லி அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். கத்தர் நாம மையப்படுவதாக. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. இன்னும் கத்தர் அதிகமாக கொடுக்கின்ற பொழுது இன்னும் அது பல இடங்களிலே, தமிழ்நாடு முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் இந்த செய்திகள் ஒளிபரப்பத்தக்கதாக கொடுப்பார். நம்ம விசுவாசிக்கிறோம். கத்தர் எவர்கள் உள்ளங்களை ஏவுகிறாரோ அப்படிதான் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவங்க தான் செஞ்சாங்க. ஆகையினால நாங்கள் இதை எழுப்புங்களுக்காக பிரசங்கம் பண்றது இல்லை, அது தேவனுடைய வேலை. கத்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உங்க பணத்தை கொண்டு ஆத்மங்களை ஆதாயப்படுத்துங்க. நான் ஒண்ணு, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இயேசுவோடு இணைக்கப்பட்டவர்கள். தேவன் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாக இருக்கிறார். நான் அவருக்குள் வாசம் பண்ணி, நான் அவர்களுக்குள் உலாவி அவர் தேவனாக இருப்பேன். உள்ள உட்கார்ந்து என்ன பண்றாரு? வாசம் பண்ணி. உள்ள உட்கார்ந்து எதுக்கு உள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு? எதுக்கு உள்ள ஆவிட்டு இருக்கிறாரு? நல்ல உதப்பாங்க, ரொம்ப அடிபடு. அதுக்கா அவரும் அடிபட்டு நானும் அடிபட்ட என்ன பிரயோஜனம்? அவரும் சிலுவை சுமந்து நானும் சிலுவை சுமந்த என்ன பிரயோஜனம்? அப்ப அவர் சிலுவை சுமந்தது போதாதான்? அவர் பட்ட அடி போதாதான்? அவர் பட்ட அப்ப அவரோட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். அப்ப என்ன பாடுபடணும்? சிலுவை படுற சுமக்கிற பாடா இல்லைங்க. பாடுபட்டால் பலனுண்டு தங்கமே தங்கமன்னா. பாடுனா வேலை செஞ்சான். கடவுளோடு இணைந்து எத்தனையோ மக்கள் அறியாம இருக்கிறாங்களே. இப்ப இயேசு போயிட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு, அவரோட சரீரமா நான் இருக்கிறேன். அவர் விட்டு போன இந்த மக்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு பாடு. அதான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். பல மணி நேரமாக நாங்கள் பேசி உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு உங்களுக்கு இதை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? அருமையானவர்களே, இது பாடு, வேற பாடு இல்லை. வியாதிங்கிறது சாபம், வறுமைங்கிறது சாபம். சரி, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? நீங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள், நீங்க எங்கே இருக்கிறீர்கள்? வாசிக்கிறீங்க பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கிறேன். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன். எபிரேயர் 12:21 சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. நீங்களோ 22ஆம் வசனம், எபிரேயர் 12:22 நீங்க எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? கவனிங்க. நீங்களோ சியோன் மலையிடத்திற்கும் சொல்லிட்டு எங்க போய் முடிக்கிறார்? 24ஆம் வசனம் கடைசி பகுதியில் வந்து சேர்ந்தீர்கள். சேர்வீர்கள் அல்ல, சேர போகிறீர்கள் அல்ல. இந்த தேவனுடைய இணைக்கப்பட்டபடியினாலே தேவனுடைய கரம், நீங்க அங்க இருக்கிறீங்க. நீங்க தேவனுடைய ஊழியர்கள். நீங்கள் உங்கள்கிட்ட நீங்க தேவன் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடம் இல்லை. இது விளங்கினா போதும், இதை விசுவாசித்தா போதும். நீ விசுவாசித்தா மகிமையை காண்பா, அவ்வளவுதான். நான் தேவன் சொல்லு, நான் தேவனோடு இருக்கிறேன், தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ள உலாவுகிறார். ஆகினால் எனக்குள்ள பாவம் வராது. சொல்லுங்க, எனக்குள்ள தோல்வி வராது. பாவத்தினால் தான் கேடு வரும் என்பது எனக்கு தெரியும். ஆகையினால இயேசு எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ள கசப்பு வராது. சொல்லுங்களேன், எனக்குள்ள வெறுப்பு வராது. இயேசு அன்பாகவே இருக்கிறார். தேவ அன்பு உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் அன்பாகவே இருப்பேன். சொல்லுங்க, என் குடும்பத்தை நேசிக்கிறேன். நேசிக்க முடியாதவர்களை நேசிப்பேன். சொல்லுங்க, நேசிக்க தகுதி இல்லாதவர்களை நேசிப்பேன். விரோதிகளை நேசிப்பேன். காரணம், நான் அல்ல, கிறிஸ்துவின் ஆவியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்புல நீங்க பேசிட்டே இருக்கும்போதே அங்க பாவத்துக்கு இடம் இல்லை, பெருமைக்கு இடம் இல்லை, கசப்புக்கு இடம் இல்லை. சரி, நீங்க எங்க வந்திருக்கிறீங்களா? சியோன் மலை இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளையே, இந்த தேவன்கிட்ட வந்ததுக்கு பேர் தான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் அங்க இங்கன்னு இல்லை.
தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்குது சொன்னார். ஒரு இடத்துல லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் கூட அந்த வசனத்தை இப்படி சொல்லுறாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம், அதாவது 11:20, லூக்கா 11:20, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவன் ராஜ்யம் உங்களுக்கு வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்திருக்கிறது. அப்போ தேவனுடைய விரல், நீங்க யாரு? கிறிஸ்துவின் சரீரமாகி சபையில ஒரு ஆள், அல்லது கிறிஸ்து உங்க தலையாக இருக்கிறார். அவருடைய கிறிஸ்துவ அவயவம். நீங்க அப்போஸ்தலரா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், சுவிசேஷரா இருக்கலாம், மேய்ப்பரா இருக்கலாம், போதகரா இருக்கலாம். அதனால வித்தியாசமான ஆள் கிடையாது. கிறிஸ்துவ சரீரத்தில் ஒரு அவயவம், அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளை. இயேசு விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறார். ஆகையினாலே அப்போ தேவனுடைய அவயவமாக இருக்கிறார். அவர் பிசாசுகளை அவர் துரத்த வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தில் பிசாசுகளை துரத்த வேண்டும். என்ன பிசாசு? தரித்திர பிசாசு, கோப பிசாசு, எரிச்சல், இப்படிப்பட்ட கசப்பு, வெறுப்பு, பகை, தவறான மாம்ச இச்சைகள். அருமையானவர்களை சொல்லி பாருங்க. எஸ், நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், பாவம் என்னை மேற்கொள்ளாது. சொல்லுங்க, ஒருவேளை பாவ போராட்டம் வருதா? நான் பரிசுத்தமான், நான் குற்றமற்றவன், நான் கண்டிக்கப்படாதவன் சொல்லி பாருங்க. அந்த பாவ போராட்டம் ஓடியே போயிடும். இயேசுவின் நாமத்திலே குழப்பத்தை உண்டாக்குற ஆவியை விலகு. நான் நீதிமான், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன். 1 பேதுரு 3:9 படி நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன். ஆசீர்வாதம் ஒருவேளை எனக்கு இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு நான் ரேஷன் சாப்பிடலாம், ஆனா இது அல்ல. உச்சிதமான கோதுமை, கண்மலையின் தேன். என் ஆசீர்வாதம் என்ன? பாலும் தேனும். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஊழியன், நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவன். நான் எத்தற்கு ஊழியம் பண்ணினால் என் பிதாவினை கனம் பண்ணுவார்னு கத்த சொல்லியிருக்கிறார். தேவனை கனம் பண்ணுனா, இன்னைக்கு மனுஷன் கனம் பண்ணுனா எங்கேயோ போயிட்டா, தேவாதி தேவன் என்னை கனம் பண்ணுவா. ஏனென்றால் நான் எங்கே இருக்கிறேன்? தேவனுடைய விரல், என்னுடைய தேவன் விரல் மூலமா வெளிப்படுகிறது. இங்கே பிசாசுகளுக்கு இடம் இல்லை, செய்வனுக்கு இடம் இல்லை, சூரியத்துக்கு இடம் இல்லை. ஆனா இருக்குதே. அநேக விசுவாசிகள் சொன்னாங்க செய்வனை பண்ணிட்டாங்க. இந்த செய்வனை பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க பத்தியில ஒருத்தர் சொல்லிட்ட உடனே இதை நம்பிட்டாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு செய்வனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, இவன் சொன்னதுனால செய்வனை வருது. செய்வனை கிடையாதுங்க. கர்த்தருக்கு நீங்கள் தேவன் உங்கள் தேவன்கிட்ட வந்து நீங்கள் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்தீர்கள், தேவனுக்குள்ள இருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்கள் மேல். எபேசியர் 4:6 என்ன சொல்லுது? உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிதா உண்டு, எல்லாருக்கும் ஒரு தேவன் உண்டு. சொல்லுங்க, எனக்கு ஒரு பிதா உண்டு, எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என் மேல் இருக்கிறார். எபேசியர் 4:6 அவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க, என் மேல் இருக்கிறார். என்ன மாத்தி கை வச்சு சொல்லுங்க, என் மேல் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, என் மேல் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். மேலே எதுக்கு இருக்கிறார்? வானமண்டல கிரியை செய்கிற பொல்லாதாவி என்ன தாய்க்கிறாதபடி ஒரு மேகம் போல, ஒரு மகிமை மேகம் போல வந்து கொண்டே இருக்கிறார். நான் புறப்படுகின்ற பொழுது, நான் வெளியிலே போகின்ற பொழுது, நான் வேலைக்கு போகின்ற பொழுது எனக்கு ஆக்சிடென்ட் வராது. காரணம் ஒரு மேகம் போல வந்து கொண்டிருக்கிறார். அவன் பைபிள்ல இருக்கனால வேலை செய்யாது. நான் என்னைக்கு இதை சொல்றதை எடுத்து இந்த வேதவசனத்தை கண்டுபிடித்து அதை இருதயத்தில் விசுவாசிச்சு அதில் வாயில சொன்னா அன்னையிலிருந்து வேலை செய்யும். விளங்குகிறதா? அதனால தான் கர்த்தருக்கு ஒரு நாள் நான் வீட்டு வாசல் நின்றுட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு கார்காரன் வந்து என்னை அடிச்சுட்டான். அடிச்சு வந்து நான் அன்னைக்கு தான் முதல் நாள் தான் ஊழியர்கள் மீட்டியில் பேசினேன். தேவனின் மேல் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். மேலே ஏன் இருக்கிறார்? வானமண்டல கிரியை செய்கிற பொல்லாதாவி என் மேல குண்டு போட முடியாதபடி தேவன் ஒரு மேகம் போல, ஒரு மகிமை போல் வந்து கொண்டிருக்கிறார். காரணம் தேவனுடைய பிள்ளை, நான் தேவன் நீதிமான், நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அறிக்கை பண்ணியிருந்தேன். இரண்டாவது, தேவன் கூட இருக்கிறாராம். ஆபிரகாம் சொன்னா நான் கேடயமா இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த உலகத்தில் எந்த தீய சக்தியில் தாக்காதபடி நம்மளை பாதுகாக்கும்படியாக, நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு கொடுக்கும்படியாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பு கொடுக்கும்படியாக தேவன் என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். அதான் உபாகம் 9:3 சொன்னார், நீ உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு முன்னாலே போய் கோணலான சபையாக்குவார். அது பட்சிக்கிற அக்கினியை போல உன் சத்துருக்களை பட்சிப்பார். பிரச்சனைகளை பட்சிக்கிறவர், பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாம ஒரு தேவன் என் கூட இருக்கிறார். எதுக்காக? நான் எங்க போனாலும் முன்னால போய் வழியை கிளியர் பண்ணுறதுக்கு. யாருக்கு முன்னால யாரு போவா? நாட்டில் ஜனாதிபதி வந்தாருன்னா அவருக்கு முன்னால கார்கள்லாம் போகுது, மிக விளையாடப்பட்டவர். அப்படியானா நீங்க ஜனாதிபதியோட மேலான தேவனே வந்து முன்னால போறாராம், பின்னால நீங்க வர்றீங்க, முன்னால அவர் போறார். வழிபடி வழிபடி வழிபடி, என் மகன் வருகிறான், உடன்படிக்கைக்குள்ள வருகிறான், உடன்படிக்கையின் புத்திரன் வந்து கொண்டிருக்கிறான், என் ரத்தத்தால் மீட்கப்பட்ட வந்து கொண்டிருக்கிறான். வழிபடி வழிபடி, பிசாசே விலகு விலகு விலகு, பிரச்சனையை விலகு விலகு, வெங்கல கதல் உடைந்து, இரும்பு தாழ்வால் உடைந்து எல்லாம் சரி பண்ணி தடைகளை தகர்க்கிறவர். வேதம் சொல்கிறது, தடைகளை தகர்க்கிறவர் முன்னால கடந்து போகிறார். எப்போ? பைபிள் இருக்கிறத வேலை செய்யாதுங்க. இப்ப நான் சொல்லிட்டேன் பத்தியெல்லாம், நீங்க கேட்டீங்க பத்தீங்களா? இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறீங்க பத்தீங்களா? இன்னிலிருந்து வேலை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவனின் மேல் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார்.
எனக்குள்ள இருக்கிற எதற்காக? என்னை உற்சாகப்படுத்துவதற்காக, என்னை பரவசப்படுத்துவதற்காக, சோர்ந்து போகும் நேரத்திலே என்னை வசனத்தை கொண்டு ஆற்றுவதற்காக, ஆறுதல் செய்வதற்காக, என்னை தேற்றும்படியாக, எனக்கு வழிகளை சொல்லித் தரும்படியாக, எனக்கு போதிக்கும்படியாக, என் வாழ்க்கையிலே பிசாசு எந்த காரியங்களை கொண்டு வந்தாலும் அதிலிருந்து வெற்றியடைய என்னால் யெகோவானிசியாக எனக்குள்ள இருக்கிறார். யெகோவானிசி என்றால் என்ன? என் வாழ்க்கை எப்போது வெற்றி தான், எனக்கு தோல்வி என்ற பேச்சு இல்லை. ஏனென்றால் பிரச்சனை வருகிறது, காற்று அடிக்கிறது, புயல் அடிக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை மாத்திரமல்ல, நான் தேவனுடைய ஊழியக்காரன். நான் தேவனுடைய சீயோனில் இருக்கிறேன். நான் சீயோனில் இருக்கிறேன். நான் வந்து சேர்ந்தேன் இரத்த புண்ணியத்தினாலே. இது நான் செஞ்ச செயல்னால அல்ல, நான் வாழ்ந்த வாழ்க்கையினால அல்ல. தேவன் என்னோட தேவன் ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது. தேவன் நான் கொலோசியர் 1 என்ன வாசிக்கிறோம்? இருளின் அதிகாரத்தில் 13 வசனம், இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு அல்லது மீட்கப்பட்டேன். இருளின் அதிகாரம் என்றால் என்ன? பிசாசின் அதிகாரம். அதுக்கு கிரை கொடுத்து வாங்கப்பட்டேன். இப்பொழுது கிறிஸ்து எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், கிறிஸ்து எனக்குள்ள உலாவுகிறார், கிறிஸ்து என் தேவனாக இருக்கிறார், அவர் என் மேல் இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இங்க பாவத்துக்கு இடம் இல்லை, இங்க கோபத்துக்கு இடம் இல்லை, இங்க எரிச்சலுக்கு இடம் இல்லை, இங்க அசுத்தத்துக்கு இடம் இல்லை, இங்க தவறான இச்சைகளுக்கு இடம் இல்லை, இங்க ஏமாத்ததுக்கு இடம் இல்லை. யாரை ஏமாத்தலாம், யார் காசை கொள்ளையடிக்கலாம், யாரை தந்திரமா பேசலாம், யார்கிட்ட புடுங்கலாம். நோ 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 நோ, இல்லை இல்லை இல்லை. தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்தியனுக்குள்ள இருக்கும் பொழுது அன்பு இருக்கிறது. இது வாங்குறது இல்ல. எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்கறது இல்ல. நான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? நான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு சுகத்தையும் கொடுக்கும், உங்களுக்கு சுகத்தையும் கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், விருத்தியை கொடுக்கும். அருமையான தேவனுடைய ஜனமே, அதனால் தான் கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி எவரபடியா இந்த சத்தியத்தை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க எங்கே இருக்கிறீர்கள்? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய விரல். ஹல்லேலூயா. அங்கே பிசாசு துரத்தப்படுகிறது, செய்வீர்கள் துரத்தப்படுகிறது. இங்க செய்வனுக்கு இடம் இல்லை, இங்க மந்திரத்துக்கு இடம் இல்லை. அதே சொல்லணும். எனக்கு மேல இருக்கிறா, என்னோடு இருக்கிறா, எனக்குள்ள இருக்கிறா. அது 1000 பேர் செய்வனை பண்ணட்டும், பரவாயில்லை. சேனைகளின் கர்த்தர் எங்க ஆண்டவர் கூட இருந்தா அவர் மாத்திரம் இல்லைங்க, அவர்கிட்ட ஒரு சேனையே இருக்குதுங்க. அவருக்கு பேர் சேனைகளின் கர்த்தர். பிசாசு யார் தெரியுமா? தேவன் தான் உண்டாக்குனார். தேவதூதர்கள், கர்த்தத்துவங்கள், சிங்காசனங்கள், துரைத்தனங்கள் அவரை கொண்டும் அவருக்கென்று உண்டாகப்பட்டது. அதுல கொஞ்சம் பேர் கெட்டு போயிட்டான். அந்த கெட்டு போன தூதனுக்கு பேரு பிசாசு. அவன் என்ன பண்ணுவான்? அவனை உண்டாக்குன ஆண்டவரே உள்ள இருக்கிறாரு, அவர் உண்டாக்குனவரே என்னோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. எப்படி உங்களுக்கு தீமை வரும்? இப்படி என்னன்னா, இப்படி சிந்திச்சா, இப்படி கர்த்தர் துதிச்சீங்கன்னா, யாராவது வந்து ஜெபம் பண்ணி, பிரதர் உங்க வீட்டு 2 பிசாசை பார்த்தேன், ஒரு சர்ப்பத்தை பார்த்தேன், இயேசுவின் நாமத்துல போ பிசாசே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட போதனைகளை நிராகரிக்கிறேன். ஹல்லேலூயா. நீ கண்ணை மூடுனா, இயேசு என்னோடு இருக்கிறதை பார். உன்னை இயேசு என்னோடு இருக்கிறதை, என் மேல் இருக்கிறதை, எனக்குள் வாழ்கிறதை உன்னால் பார்க்க முடியவில்லை என்றா வீட்டை காலி பண்ணு. வீட்டுல இடம் கிடையாது. காரணம், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், இஸ்ரவேலின் பரிசுத்தர் தான் சொன்ன வார்த்தை குறித்து கொஞ்சம் கூட மனஸ்தாபப்படுவதில்லை. சொன்னது சொன்னதே. எனக்கு 1000 குறை இருந்த போதிலும் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. பரிசுத்த ஆவியான குறித்து இயேசு சொன்னார், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாகிய சத்திய ஆவியான தேற்றர் வாழவே. ஆனா தான் யாராவது ஜெபம் பண்ணி, பிரதர் ஒரு கருப்பை நான் பார்த்தேன், ஒரு பிசாசை பார்த்தேன். இயேசுவின் நாமத்தில் வாயை மூடு. தேவன் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பொய்யுரையாத தேவன். அவர் சொல்ற நம்பர் தான், நீங்க சொல்ற நம்பர் தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் மேல இருக்கிறார். நீங்களோ சீயோன் மலையில் வந்து தேவ ராஜ்யம் இங்க இருக்கிறது. தேவ ராஜ்யத்தில் தரித்திரம் இல்லை. அப்ப இருக்கும்போது நான் சொல்றேன், தரித்திரம் இருக்கும்போது சொல்றேன், இல்ல தரித்திரம் இல்லை. வியாதிகள் வரும்போது இல்ல நான் சுகமானேன். ஏன்னா பைபிளே சொல்லுது, பலவீனன் பலவான் என்று சொல்லணுமா. பலவீனன் எவனும் தன்னை பலவான் சொல்லணுமா. என்ன பொய்யா சொல்றது? கடவுள் சொல்ற, விசுவாசத்தில் பேசுங்கிறார். விசுவாசம் என்ன? இருக்கிறத பேசுறது விசுவாசம் இல்ல. தேவன் வாக்களித்ததை எனக்கு கிடைக்கும் என்று நம்பி விசுவாசித்து பேசின விசுவாசம். அப்ப பலவீனம் என்ன சொல்லணும்? நான் பலவான், நான் பலவான், நான் பலவான், நான் சுகமானேன், நான் சுகமானேன், இயேசு சுமந்த நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், கல்வாரத்தில் மீட்கப்பட்டேன். அதுதான் சொல்றார். தேவனின் மேல் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். நான் ஊழியன். ஹல்லேலூயா. நான் உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 1:27 என்ன வாசிக்கிறோம்? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த மகிமை ரகசியம் என்ன? இது புறஜாதி, இது யூத ஜாதி அல்ல, இது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர் அல்ல, இது எங்கிருந்து வந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு விசுவாசித்தார். ஒரு மகிமையின் ரகசியம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவானவர், உலகத்தை உண்டாக்குன கிறிஸ்துவானவர், வானத்தையும் பூமி சிருஷ்டித்த கிறிஸ்துவானவர், மகிமை நம்பிக்கையாக தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தவானே, ராஜவம்சத்தை சேர்ந்தவனே, ராஜகுமாரனே, ராஜகுமாரத்தையே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் நீ சாதாரண ஆள் அல்ல, நீ அடிமை அல்ல. ஒரு குற்றம் உணர்வு வேண்டாம், தாழ்வு மனப்பான் வேண்டாம். ஒருவேளை தப்பு இருந்தா அறிக்கை பண்ணி விட்டுடு. அந்த தப்பை பத்தி எண்ணிட்டுக்காத. ஒரு வாரம் மன்னிப்பு கேட்ட ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, அவர் மறந்துட்டாரு, நீரும் மறந்துடு, முன்னேறு, புதிய புதிய திட்டங்கள் பா. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தை சம்பாதி. உலகத்திலே கர்த்தர் ராஜ்யத்தை கட்டி எழுப்புவாயாக. கர்த்தர் உனக்கு உதவி செய்யட்டும்.
சொல்லுங்க. கிறிஸ்துவானவர் கொலோசியர் 1:27 மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் இருப்பதே உங்களுக்குள் இருப்பது ரகசியம். ஐயா ஒருத்தர் கேட்டா உங்க வெற்றிக்கு ரகசியம் என்ன? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறார். ஒரு வியாபாரி கேட்டா, ஐயா நாங்க வியாபாரத்துக்கு பிறந்தவன், உனக்கு வியாபாரம் என்னன்னே தெரியல, உனக்கு ஒண்ணுமே தெரியல, ஏதோ இப்பதான் வந்த, ஆனாலும் நீ நல்லா இருக்கிறீங்க, வியாபாரத்தை ஈடுபாடே பண்ண மாட்டேங்கிற, ஒன்னும் ஒரு சரியான மூளையே வேலை செய்யல, ஆனா நாங்க பாரம்பரியமாக இதைத்தானே செய்கிறோம், ஆனா இப்ப குறுகிற பீரியட்ல எங்கிட்ட இருந்து வாங்கின நீ எங்களோட பெரிய ஆளாயிட்டியே. ஒரு மார்வாடி நண்பர் என்னோடு பேசினார். அப்போதான் சொன்னேன், உன்னை உண்டாக்கின கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், உங்களை உருவாக்கின கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அந்த மார்வாடி நண்பர் என்னோட சொன்னார், ஐயா என்னை ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எதை செய்தாலும் வாய்க்கிறவராக. அதான் சொன்னேன், சிறியவனாகிய நானும் பெரியவராகிய நீரும் இணைந்தால் இந்த உலகத்தில் தோல்வி என்பது பேச்சுக்கு இடமில்லையே. யெகோவா நிசியாச்சே, என் வாழ்க்கையில் எப்போது வெற்றி. தேவனுடைய பிள்ளையே, யெகோவா நிசி உங்களுக்குள்ள இருக்கிறார், எல்லாவற்றிலும் வெற்றி. அப்படியானா தோல்வி நேரத்தில் என்ன பண்ணுங்க? கிறிஸ்துவை பாருங்க, அவர் என்ன சொன்னார்னு பாருங்க, வெற்றியை பற்றி சிந்திங்க. இல்லையா? நடக்கலையே பெருது, எனக்கு நடக்குது, உங்களுக்கு நடக்கும். நிறைய வார்த்தை கேட்ட எல்லாருக்கும் நடந்திருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப என்ன செய்யறது? ஒரு டிவி பார்க்குறீங்க, எல்லா வீட்லையும் டிவி ஓடுது, உங்க வீட்டில் டிவி ஓட மாட்டேங்குது. உடனே என்ன பண்றீங்க? என்ன பிரதர், என் வீட்டில் அந்த டிவி ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி, ஹலோ சார் டிவி ஸ்டேஷன், ஆமா உங்க டிவி ஏன் என்னுடைய பெட்டியில வரமாட்டேங்குது, உங்க நிகழ்ச்சி ஏன் பெட்டியில வரமாட்டேங்குது? அவர் என்ன சொல்றாரு? உங்க டிவியில கோளாறு. ஏங்க நான் 40 நாள் உபவாசம் பண்ணிட்டேங்க, அப்படி இருந்தா கூட உங்க நிகழ்ச்சி வரமாட்டேங்குது. இப்போ என்ன சொல்ல? அப்படிங்களா 40 நாள் உபவாசம் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க. அப்படி இருந்தாலும் எங்க டிவி ஸ்டேஷன்ல கோளாறு இல்லைங்க, நாங்க சரியாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பெட்டியை மாத்துங்க, உங்க மனசை மாத்துங்க. இல்லைங்க நான் பார்க்காத மெக்கானிக் இல்லைங்க, என்னென்னமோ பண்ணிட்டேங்க. அப்ப கூட என்ன சொல்ல போறார்? கோளாறு எங்கிட்ட, தேவகிட்ட கோளாறு இல்லைங்க, அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். இஸ்ரவேலின் புத்திரரேனும் கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிற புறம்பே தள்ளுவதை சொன்னால் மாறாதவர், நான் உன்னை விட்டு விலகுவதை கைவிட சொன்னால் மாறாதவர். ஆனா பிரச்சனை உங்களுடைய மனம்தான் பிரச்சனை. தேவனுடைய அருமையானவர்களே, நீங்கள் மாறிவிட்டால் எல்லாம் சரியா. அப்படி சொல்லுங்க, நான் ஊழியக்காரன், என் கர்த்தர் மாறாதவர், மகிமை நம்பிக்கை எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், என் ஊழியத்தில் வெற்றி உண்டு, என் குடும்ப வாழ்க்கையில வெற்றி உண்டு, எனக்கு சமாதானம் உண்டு, எனக்கு விருத்தி உண்டு, பாலும் தேனும் தான் அவள் வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரிய தரும் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. நான் நீதிமான், பனையை போல செழிப்பேன், கேதுரை போல வளருவேன். நான் முதிர் வயதிலும் வயசாகி போச்சு உட்கார்றது இல்லை, முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பேன். நான் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவன். சாபம் எனக்கு இல்லை, கண்ணீர் எனக்கு இல்லை. இயேசுவின் நாமத்தில் அறியாமை உண்டாக்குற பிசாசு விலகட்டும், எனக்கு தெளிந்த புத்தி இருக்கிறது. ஆமேன். எதனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனமே, நாம் சில காரியங்களை விளங்கிக் கொள்ள. நீங்களோ சீயோன் மலை இடத்திற்கும், அதான் சொன்னாரு, அது மாத்திரம் வந்து சேர்ந்தீர்கள், வந்து சேர்ந்தீர்கள். அடுத்தால என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள தேவன் நகரமாகிய பரம எருசலேம். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய அந்த நகரம் தரித்திர நகரமா? அப்ப பரலோகம் உங்க வாழ்க்கை நிறைவேறணும் இல்லையா? பரலோகம் உங்களுக்குள்ள இருக்கிறதே, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. என்ன பரலோக ராஜ்யம்னா என்ன? எல்லா நிறைவும் என்று அர்த்தம். நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். நாளைக்கு பார்ப்போமா, நாளைக்கு இதை குறித்து விளக்கமா பார்ப்போம் அடுத்த வசனங்களை. நீங்கள் சொல்லுங்க, நான் ஊழியக்காரன், நான் ஊழியக்காரன், அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் பங்காளியாக இருக்கிறேன். கிறிஸ்தியனுக்குள்ள இருக்கிறார். நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன். அழிந்து போற ஆத்மாக்களை ஆண்டவர் பக்கம் நடத்துவேன். அதற்கு கண்ணீர் விட்டு கதறிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். சுவிசேஷத்தை அறிவிப்பேன். இதுக்கு கூச்சல் போட மாட்டேன். நான் வார்த்தையை பேசினான். வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை மனிதனை விடுவிக்கும். சத்தியத்தை அறிவிக்கின்ற பொழுது சத்தியம் விடுதலையாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் ஊழியர்கள் என்பதை விளங்கி அந்த அழிந்து போற மக்களுக்கு வார்த்தையை கற்றுக்கொண்டு பேசட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே வார்த்தையை அறிவியுங்கள். இது கண்ணீர் விட்டு கதறிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்றது இல்லை, இது கூச்சல் போடுறது இல்லை. ஆண்டவரே சத்தியத்தை அறிவியுங்கள். ஆண்டவரே கர்த்தர் பிரசங்கிக்கப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான்? எப்படி விசுவாசிக்காட்டா எப்படி பெற்றுக்கொள்வான்? அப்ப விசுவாசிக்க வேண்டும் என்றால் வசனம் பிரசங்கிக்கப்படணுமே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே வார்த்தையை விளங்கிக் கொள்ள பிரகாசம் மனக்கண்ணு தருவீராக, விளங்கக்கூடிய அபிஷேகம் தருவீராக. விளங்கி நேரத்தை வீணடிக்காதபடி ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் விசேஷம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பார்களாக, சத்தியத்தை அறிவிப்பார்களாக. கிறிஸ்து கல்வாரி சிலுவை மூலம் என்னென்ன உண்டு, என்னென்ன முடிந்தது என்பதை மக்களுக்கு அறிவிப்பார்களாக. ஆங்காங்க கூட்டங்களை போய் உட்கார்ந்து ஆண்டவரே நேரத்தை வீணடிக்காதபடி தேவனே உம்முடைய மக்கள் உம்முடைய வார்த்தைகளை விளங்கி எழும்பி பிரகாசிப்பார்களாக, பிரகாசிப்பார்களாக. இவர்கள் தேவனுடைய ஜனமாச்சு, பரிசுத்தவான்களாச்சு.
நீதிமான்களாச்சே, நம்முடைய ஊழியக்காரர்களாச்சே, நம்முடைய ஊழியத்தை செய்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாளை சந்திப்போமா?